ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு கேரட் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட், பச்சை மிளகா 4, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு, சிக்கன் மசாலா, உப்பு, 2 முட்டைங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிச்சுங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பையும் நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் ரெண்டுமே. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க எல்லாமே. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இந்த கேப்பில் ரைஸ் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நான் சூடாக வடித்தேன், அதனால் ஆற வச்சு. கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாதி வெந்த உடனே நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா ஐட்டம். ஸோ அதில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் இதுலேயும் இருக்கோங்க, நல்லாயிருக்கும். ரைஸ் ஆட் பண்ணும்போது தனியாக சேர்க்கணும். ஸோ இதுலேயும் ஒன்ஸ் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒன்ஸ் அகைன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டை சேர்த்துக்கலாம். இந்த கண்டிஷனில் நம்ம முட்டை சேர்த்து பாதி இதிலே வேக விடணும். இதிலே வேக விட்டோன்னா முட்டை நம்ம சாப்பிடும்போது நிறைய அங்கங்கே கிடைக்கும். ஸோ அப்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அது கடித்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டாங்க. கேஸ் ஃப்ளேம்ஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்ஸ் அகைன் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டேன். பாருங்கள், அழகாக உதிரி உதிரியாக வந்துடுச்சு. கலர் டெக்ஸ்சரே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து செஞ்சு கொடுங்க. ஸோ அதுக்கு என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.